இந்த குட்டி பையன் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கப்போ அவங்க அம்மா வந்துட்டு உங்க அக்கா வந்திருக்கடா வாடா அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க. அவனுக்கு அவங்க அக்காவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட பாட்டி உனக்கு மேல் ரூம் வேணுமா இல்ல கீழ் ரூம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல நான் மேலேயே போறேன் அப்படின்னு சொல்றப்ப ஸ்டொமக் பெயின் வந்துருது. என்னன்னு கேக்குறப்ப எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க பாட்டி இருந்துட்டு பாய மூளையில போட்டுட்டு இங்கதான் இருக்கணும் 1 வாரத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனு எனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் அவங்க பாட்டி திட்டுறாங்க. இப்போ அந்த பையனோட அம்மா ஒர்க் பண்ண சொல்றாங்க. கடைசியில பார்த்தா அவங்களுக்கும் பீரியட்ஸ் ஆகி 2 பேத்தையும் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. இந்த பையன் அவங்க ஃப்ரெண்ட் போயிட்டு உனக்கு பீரியட்ஸ்னா என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப தெரியுமே தமிழ் பீரியட் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்றான். இப்போ வீட்டுக்கு வர டெலிவரி அக்கா டியூஷன் அக்கான்னு எல்லா டைம் போய் கேட்டுட்டு இருக்கா. யாருமே சொல்லவே மாட்டாங்க. ஊர்ல இருக்க எல்லாத்திட்டும் போய் கேட்டது அவங்க பாட்டிக்கும் தெரிஞ்சிருது. இப்போ அவங்க பாட்டி கூப்பிட்டு வீட்டுக்கு வந்து திட்டு வாங்க வச்சிட்டு இருக்காங்க அவங்க அம்மாட்ட. இப்போ இந்த பொண்ணுக்கு விக்கல் எடுத்துட்டு இருக்கோம். யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இந்த பையன் தான் வந்து தண்ணி மோந்து கொடுக்குறான். பீரியட்ஸ்னா என்ன நீயாச்சும் சொல்லுன்னு சொல்றான். அந்த பொண்ணு நீயே தெரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்றா. இப்போ அவங்க பாட்டி கடைக்கு பேடு வாங்க போறாங்க. இந்த பையனும் பின்னாடியே போயிட்டு அவங்க பாட்டி கரெக்டா வாங்கிட்டு வரப்போ அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறான். இப்போ அதை டிவில போடுறப்போ அவனா நெட்ல சர்ச் பண்ணி எல்லாத்தையும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறான். இப்போ அவங்க அக்காட்ட போயிட்டு இந்த நேரத்துல ஸ்டொமக் பெயின் வரும்னு எனக்கு தெரியும், நான் நெட்ல சர்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்பதான் அவங்க அம்மாவும் கூப்பிட்டு சொல்றாங்க இது பாக்டீரியா, அதெல்லாம் சேர்ந்து கெட்ட ரத்தம்லாம் வெளியே வரும் அப்படின்னு சொல்றப்பதான் புரிஞ்சுக்கிறான். அவங்க பாட்டி தெரியாம கையெடுத்துக்குது. அப்ப இவன் தான் கட்டி விட போறான். டேய் துருப்பிடிச்ச கத்தியை அறுத்தடிச்சுடா, கெட்ட ரத்தம்லாம் வெளியில போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவனு உன் கையில இருக்க கெட்ட ரத்தம் மட்டும் வெளியில போகணும்னு நினைக்கிறேன், அப்படித்தானே பீரியட்ஸ் அவங்களுக்கு கெட்ட ரத்தம் தானே வெளியே போகுது, அதே இதுக்கு மூடி மறைச்சு அப்படின்னு கேக்குறான். நான் என்னடா பண்றது, இது என் முன்னாடி காலத்துல இருந்து பண்றாங்க, அப்போ நீயும் தானே கஷ்டப்பட்டிருப்ப, ஏன் இப்படி இவங்களை கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லி கேட்க வந்து அவங்க பாட்டிக்கு புரிய வருது எல்லாம்.